இன்றைய பதிவில் இந்த பாருங்க, இதுதான் வந்து போட்டித் தேர்வுக்கான அரித்மெட்டிக் சப்ஜெக்டிவ் அண்டு ஆப்ஜெக்டிவ் என்ற ஆர்எஸ் அகர்வாலுடைய இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும், அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி, அப்படின்னா எல்ஐசி, கவர்மெண்ட்டில் எல்ஐசி ஆஃபீஸு, நேஷனல் இன்சூரன்ஸு, இதுமாரி அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கு உண்டான கணிதம். அதனுடைய ஃபேமஸான ஆத்தர் இவர் ஆர்எஸ் அகர்வால். பாருங்க, ஆர்எஸ் அகர்வால் போட்டிருக்கும் பாருங்க. ஆர்எஸ் அகர்வால் போட்டித் தேர்வு நீங்கள் தயார் பண்ண வேண்டிய, படிக்க வேண்டிய ஒவ்வொரு மாணவர் கையிலும் இருக்க வேண்டிய புத்தகம் இது. இதில் படிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணியிருக்காரு சாரு. அதனால் நல்ல ஒரு உங்களுக்கு அருமையான கைடு இது. எல்லா புத்தக கடையிலும் கிடைக்குது. இதுதான் வந்து அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும். இதை படித்து பாருங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பேன், இதை படித்து பாருங்கள். எல்லா தேர்வும் முதல்ல பார்த்தீங்கன்னா பேங்கிங் வரும், ஆர்ஆர்பி வரும், எஸ்எஸ்சி வரும், அடுத்தது டிஎன்பிஎஸ்சி, அடுத்தது வந்து இந்த எம்பிஏ, எம்சிஏ என்ட்ரன்ஸு, காமன் என்ட்ரன்ஸு, எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் மத்திய அரசு, மாநில அரசினுடைய எல்லா போட்டித் தேர்வுக்கு உண்டான புத்தகம் இது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 35 சாப்டர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், கண்டென்ட் வந்து 35 சாப்டர் இருக்குது. இந்த 35 சாப்டரில் நான் ஒவ்வொரு சாப்டராக உங்களுக்கு நடத்தி முடிக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிம்பிளிஃபிகேஷன், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், இதெல்லாம் ப்ராஃபிட் லாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் தெரியாத ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா பைப் அண்டு சிஸ்டர்ன். பைப் அண்டு சிஸ்டர்ன் என்ற 16வது சாப்டரில் வந்து ஒரு கணக்கு போடுறேன். இது எப்படின்னு பாருங்கள். இந்த பைப் அண்ட் சிஸ்டர்னில் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட் இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு மாடல் போடுறேன், இந்த கணக்கு பார்ப்போம். இதில் முதல் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த போர்டில் வந்து கொஷின் எழுதி வச்சுருக்கேன், இதை பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, a boy and a girl work together to fill up a tank with water. முதல்ல கேள்வி படிச்சிடுறேன். The boy puts 4 liters of water in every 3 minutes. Every 3 minutes எவ்வளோ? 4 liters of water in every 3 minutes, while the girl puts 3 liters of water in every 4 minutes. Every 4 minutes. The capacity of tank is 100 liter. என்ன கொடுத்துருக்காங்க? The capacity of tank is 100 liters. In how much time the tank will be filled? In how much time the tank will be filled? இது வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் இருக்கிற கேள்வி. இதில் வந்து நான் வந்து தமிழில் விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். A boy and a girl work together to fill up a tank with water. அதாவது ஒரு பையனும் ஒரு சிறுமியும் சேர்ந்து ஒரு டேங்க் இல்லையா, ஒரு டேங்க்ல வந்து வாட்டரை ஃபில் பண்ணுறாங்க. அது ஃபர்ஸ்ட் லைனு. அடுத்தது, the boy puts 4 liters of water in every 3 minutes. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு பாருங்க, 3 minutes, ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 4 லிட்டரை ஃபில் பண்ணுறான். அந்த பையன் வந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 4 லிட்டரை ஃபில் பண்ணுறான் அந்த டேங்கில் தண்ணியை. அதே சமயத்தில் கோயில்னா, அதே சமயத்தில் இந்த பொண்ணு, இந்த பாப்பா இருக்கு இல்லையா, அது புட்ஸ் 3 liters ஆஃப் வாட்டர் இன் எவரி 4 minutes. 4 நிமிஷத்தில் 3 லிட்டரை ஃபில் பண்ணுது. யார்? அந்த பெண்ணு, அந்த பாப்பா வந்து. இப்போ 2 பேருமே வந்து ஒரு டேங்கில் இந்த பக்கம் இவன் தண்ணியை கொட்டுறான், அந்த பாப்பா இந்த தண்ணியை கொட்டுது. இதுதான் கணக்கு. எவ்வளோ உள்ளே போகுதுன்றது தான் கணக்கு. அந்த பையன் கொட்டுறது வந்து ஒரு 4 லிட்டரு வாட்ரு எவ்வளோ 3 நிமிஷத்தில். அந்த பொண்ணு கொட்டுறது வந்து 4 நிமிஷத்தில் 3 லிட்டரு. இது கொஷினை பாருங்கள். இது இப்படி ஊற்றுனா கடைசியில் த கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் இஸ் 100 லிட்டர். அந்த டேங்கினுடைய கொள்ளளவு 100 லிட்டரு. அப்படின்னா இன் ஹவு மச் டைம் த டேங்க் வில் பி ஃபில், எவ்வளோ நேரத்தில் அந்த டேங்க் ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து 36 மினிட்ஸ், ஆப்ஷன் பி வந்து 42 மினிட்ஸ், ஆப்ஷன் சி வந்து 48 மினிட்ஸ், ஆப்ஷன் டி வந்து 44 மினிட்ஸ். இப்போ இந்த கணக்கை நம்ம போடுவோம். நம்ம மேக்ஸிமம்
எழுதுனா போர்டில் இடம் இல்லை, எழுத வேண்டியதை வாயால சொல்லிடுறேன், எண்களை மட்டும் போர்டில் எழுதுறேன், நீங்கள் கவனிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து ஒரு டேங்க் எடுத்துக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு வாட்டர் டேங்க், இதுதான் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டர். அதாவது 100 லிட்டர் தண்ணியில் இது வந்து ரொம்பிடும், புரியுதுங்களா? இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டர். இதில் இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஒரு பையன் தண்ணியை கொட்டுறான், இப்படி தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறான். ஒரு பையன் தண்ணியை கொட்டுறான்னா ஃபர்ஸ்ட்ல த பாய் புட் 4 liters ஆஃப் வாட்டர் இன் எவ்ரி 3 minutes. அப்போ மினிட்ஸ் கீழே போடுங்க, 3 நிமிஷத்துக்கு 4 லிட்டரு, இந்த ரேஷியோவில் அவன் தண்ணியை கொட்டுறான். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து இதில் தண்ணியை கொட்டுது. இது வந்து பாய், இப்படி எழுதிக்கணும், இப்படி புரிஞ்சுக்கணும். இது பாய், இது வந்து கேர்ள், புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, அதே சமயத்தில் the girl puts 3 liters of water in every 4 minutes. அப்ப 4 நிமிஷத்துக்கு 3 லிட்டர் வாட்டர் பாப்பா கொட்டுது. இதுதான் பாயிண்ட், இது எடுக்கணும். அதாவது மீட்டரை கீழே போடணும், நிமிஷத்தை கீழே போடு, லிட்டரை மேலே போடணும். 4 நிமிஷத்துக்கு 3 லிட்டரு இந்த பாப்பா தண்ணி ஃபில் பண்ணுது. இது 3 நிமிஷத்துக்கு 4 லிட்டரை வந்து இந்த பையன் ஃபில் பண்றான். இப்படி ஃபில் பண்ணா இந்த 100 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க் எத்தனை நிமிடத்துல ரொம்பும்? இதுதான் கேள்வி, அதுதான் கேள்வி. இது வந்து எஸ்எஸ்சி 2008 கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? சரி, இந்த கணக்கு முதல்ல புட் த வாட்டர், இது எழுதுனா போர்டில் இடம் இல்லை, அது சொல்றது கவனிங்க. புட் த வாட்டர் இன் 1 minute. இந்த 2 பாப்பாவான் கொட்டுது இல்லையா, பையன் ஒருத்தவன் பாப்பாவான் கொட்டுது இல்லையா, அதில் 1 நிமிஷத்துல எவ்வளோ ரம்புன்னு எடுத்துக்கிங்கன்னா ரெண்டும் கூட்டுங்க. இங்கே பாருங்க, அங்கே என்ன அது 4/3, 4/3 ப்ளஸ் இதுனா பாருங்க 3/4, இப்படி எடுத்துக்கணும். இதுதான் வந்து டேங்க் ஃபில் த வாட்டர் இன் 1 minute. டேங்க் ஃபில் த வாட்டர் இன் 1 minute. அதனால 1 நிமிஷத்துல ரொம்ப வேண்டிய இந்த லிட்டர். இப்போ இதை வந்து கூட்டுங்க பார்ப்போம். இதை கூட்டினோம்னா இது தொகுதி, இது பகுதி, நியூமினேட்டர் டினாமினேட்டர், இது நியூமினேட்டர், இது டினாமினேட்டர். அதனால வந்து எல்சிஎம் மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுங்க, இந்த 3 இந்த 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 4s are 12, இப்படி போட்டுங்க. 12 போட்டு மேலே ஒரு லைன் போட்டுங்க, புரியுதுங்களா? எதுவும் சொன்ன மாதிரி நம்ம பழைய பகுதியில் சொன்ன மாதிரி தான். இது காமன் நம்பராக வேணும், நியூமினேட்டரில் டினாமினேட்டரில் காமன் நம்பராக வேணுன்றதுனால 3 4s are 12 போட்டுக்கிறோம். இப்போ இந்த 12 வந்து இதால் டிவைட் பண்ணுங்க. இந்த 12 எத்தனை 3 இருக்குதுன்னா 3 12 இல்லையா? அந்த 12 3ஆல் வகுக்கணும். 3ஆல் வகுத்தீங்கன்னா 4 தடவை, அந்த 4ஆல் இந்த 4 பெருக்கணும். 4 14. இது புரியலன்னா பழைய பதிவில் பாருங்க, விளக்கமாக சொல்லியிருப்பேன். ப்ளஸ் இங்கே பாருங்க, இந்த 12 இந்த 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தீங்கன்னா 3 தடவை, 3 தடவை, 3 12. அப்போ அந்த 3ஆல் அந்த 3 பெருக்குங்க, 3 3 9, ஓகேங்களா? இப்போ கூட்டுங்க, கூட்டினா 16 9 25, 25 டிவைடட் பை 12. இது சுருக்கிட்டோம். இந்த 25/12 தான் இப்போ லெட்டரில் எழுதுறதுக்கு இடம் இல்லைன்றதால வாயாலே சொல்லிடுறேன். இந்த 25/12 என்பது தான் 1 நிமிடத்தில், ஒரு தமிழே சொல்கிறேன், 1 நிமிடத்தில் அந்த தொட்டியானது நிரம்ப வேண்டிய லிட்டர், புரியுதுங்களா? புட் த லிட்டர் இன் 1 minute. 1 நிமிடத்தில் இந்த தண்ணி வந்து டேங்க் வந்து ரொம்ப வேண்டிய அளவு வந்து 25/12. அப்போ எத்தனை நிமிடத்தில் அந்த தொட்டி ரொம்பும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, லெட் த டேங்க் ஃபில் இன் எக்ஸ் மினிட்ஸ். நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அதனால இங்கே பாருங்க, 25 வகுத்தல் 12 இப்படி போட்டு இன்ட்டு இது 1 நிமிஷத்துல ரொம்ப வேண்டிய லிட்டர். நம்மளுக்கு 8 நிமிஷம் கேட்கறதுனால அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா ஈக்குவல் டு மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ, இந்த டேங்கினுடைய கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டர். இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா எடுக்கணும். இது பைப் அண்ட் சிஸ்டமில் பல மெத்தட் இருக்குது.
ஒவ்வொரு மெத்தடுக்கும் ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அதெல்லாம் நாம் நேரடி வகுப்பில் தான் சொல்ல முடியும். இது வந்து ஆன்லைன் பதிவுன்றதுனால நிறைய டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. ரெக்கார்ட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், அதனால சுருக்கமாக தான் சொல்ல முடியும். அப்போ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது 1 நிமிடத்தில் நம்ப வேண்டிய லெட்டர். அப்போ என்ன தேவைன்னா மொத்தம் எத்தனை நிமிடம்ன்ற தெரியாதுன்றதுனால அது ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு மொத்த கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டர். இப்போ சுருக்குனா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் தானே வேணும். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது நிமிடம், எத்தனை நிமிடம் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 அங்கேயே வச்சுங்க, இந்த 100 இங்கே இருக்கு இல்லையா. இப்போ இந்த 25 வகுத்தல் 12 25 டிவைட் பை 12 என்னாண்டு ஈக்குவல் என்ன நடக்குது. ஆனால் ரைட் சைடில் வந்ததுன்னா இது வகுத்தல், வகுத்தலின் கீழ் வகுத்தல்லாம் வரும். இது இங்கே பெருக்கல் இருக்குது இல்லையா, இதுவும் பெருக்கல் இருக்கிறதுனால என்னாண்ட வந்தால் வகுத்தல் ஆகும். ஒன்றா ஒரு ஸ்டெப் எழுதிருப்பாங்க. 100 டிவைடட் பை இந்த 25 வகுத்தல் 12 போடுங்க. ஒரு ஸ்டெப்பு நான் சுருக்கி விரிவாக சொல்கிறேன். இந்த எக்ஸ் வேணும்னா இந்த 100 அங்கேயே இருக்குது. இந்த 25 வகுத்தல் 12 25 டிவைட் பை 12 வந்து இந்த வகுத்தலில் வரும். இப்போ இது ஒரு வகுத்தல், இது ஒரு வகுத்தல். அப்போ வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல், அதுதான் இங்கே எழுதுறேன். இப்போ பாருங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு இது மேலே போயிடும், தலைகீழாக போடணும். பெருக்கல் இது வகுத்தல் வந்து தலைகீழ் பெருக்கல் இன்ட்டு 12/25 12/25. நீங்கள் பாருங்கள், இதை போட்டேன். இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 100 கொண்டு வந்தேன். இந்த 25 வகுத்தல் 12 வந்து கீழே வந்துடும். இது வகுத்தலின் கீழ் வகுத்தல் வந்தால் தலைகீழ் பெருக்கல், அதனால் 100 இன்ட்டு அப்படி தலைகீழாக போட்டுக்கணும். 25/12 12 வகுத்தல் 25ன்னு போட்டுக்கணும். இப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா ஒரு 25 25 4 25 100 அடிச்சுக்கலாம். ஒரு 25 4 25 100. அப்போ ஈக்குவல் டு என்ன ஆகுது, 4 12 ஈக்குவல் டு 4 × 12 சார் 48 48 தாங்க ஆன்சர். என்ன இருக்கு பாருங்க, சி ஆப்ஷன் சி வந்து 48 மினிட்ஸ். இந்த ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இது வந்து எஸ்எஸ்சினா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், மத்திய அரசு நடத்தக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஏராளமான போஸ்டிங் இருக்குது. வருஷம் வந்து நிறைய இன்கம் டேக்ஸ் கலால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அந்த எக்ஸாமில் கேட்ட கேள்வி எஸ்எஸ்சி மேத்ஸு பைப் அண்ட் சிஸ்டம் என்ற தலைப்பு. அந்த தலைப்பில் ஒரு மாடல் பார்த்துருக்கோம். இது இன்னும் நம்ம வந்து இது ஆன்லைன்றதுனால உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நேரடி வகுப்புன்னா இதுக்கு நல்லா ப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து விரிவாக நடத்தலாம். இதை பாருங்கள். இது என்ன திரும்பவும் சொல்லிடுறேன். திரும்ப சொன்னால் திரும்ப பதிவு லென்த் ஆகுது. நிறையா டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றதுனால தான் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். திரும்ப நீங்கள் பாருங்கள். இது போட்டிருக்கேன். இதை வந்து என்ன சுருக்கமாக தமிழில் சொல்கிறேன். ஒரு டேங்க்கு வந்து ஒன்றும் பையனும் ஃபில் பண்ணுறாங்க. அந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டரு. அந்த பையன் என்ன பண்ணுறான்னா 4 லிட்டரு வாட்டரை 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 4 லிட்டரு வாட்டரை ஃபில் பண்ணுறான். அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா 4 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 3 லிட்டரு வாட்டரை ஃபில் பண்ணுது. அந்த டேங்க்குடைய கெப்பாசிட்டி வந்து 100 லிட்டரு. அப்படின்னா அந்த டேங்க் வந்து ரம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தான் கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. இங்கிலீஷில் இருக்குது, படிச்சு பாருங்கள். இங்கே அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே படம் போட்டிருக்கும் பாருங்கள். இந்த டேங்கினுடைய கெப்பாசிட்டி 100 லிட்டரு. இந்த சைட்லேருந்து இந்த பையன் வந்து தண்ணியை கொட்டுறான். இந்த பாய் அவன் 3 நிமிஷத்துக்கு 4 லிட்டரு கொட்டுறான். இன்னாண்ட இந்த பொண்ணு தண்ணியை கொட்டுது. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா 4 நிமிஷத்துக்கு 3 லிட்டரு கொட்டுது. அப்போ நம்ம ஆவரேஜ் பண்ணணும். 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ தண்ணின்றது தான், எத்தனை லிட்டருன்றது தான் இந்த கணக்கு. இந்த 4/3 இந்த 4/3 இந்த 3/4 கூட்டிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் கூட்டி போட்டிருக்கேன். இது எல்சி மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து 25/12ன்றது 1 நிமிடத்திற்கு டேங்க் தொட்டி ரொம்பக்கூடிய இந்த லெட்டர் இது. அதனால 25/12 நம்மளுக்கு எவ்வளோ நேரம்ன்றது தெரியாதுன்றதுனால அந்த டைமை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இது வந்து 100 ஏன் போடுறோன்னு கேட்டிங்கன்னா மொத்த கொள்ளளவு தொட்டியினுடைய கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த டேங்கினுடைய மொத்த கொள்ளளவு அதுதான் இங்கே 100. இதை போட்டுக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வந்து கீழே வகுத்தலில் வந்துடும் 25/12. திரும்ப என்ன பண்ணுறோம், இது வகுத்தலின் கீழ் வந்தால் தலைகீழ் பெருக்கல். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு இது தலைகீழாக போட்டுக்கிறோம். 25/12 12/25ன்னு போடுறோம். இப்போ கேன்சல் பண்ணோம்னா ஒரு 25 4 25 100 4 × 12 = 48. 48னா இதுதான் ஆன்சர். இதே போல்
இந்த பதிவு பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த மாடல் நிறைய மாடல் இருக்குதுலே இது போடுறேன். அடுத்தடுத்து பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். இந்த பதிவு வந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நிறைய மேக்ஸ் வந்து நம்ம இதிலே கற்றுக்கலாம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.